Hi viewers, welcome back to our channel. இந்த வீடியோல நம்ம CMA Final Paper 18 Corporate Financial Reporting அதுல Chapter 6 Consolidated Financial Statements and Separate Financial Statements அந்த சாப்டர்ல Illustration 4 தான் பார்க்க போறோம். இது நம்ம புக்ல பேஜ் நம்பர் 297ல இருக்கு. Previous வீடியோல Illustration 3 போட்டிருக்கோம், ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். அது தேவைன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அதை கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இப்போ வாங்க இல்லஸ்ட்ரேஷன் 4 பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பெனி பி லிமிடெட் acquires 80% shares of company S limited. ஸோ இங்கே வந்து கம்பெனி பி லிமிடெட் வந்து அக்வயரிங் கம்பெனி, கம்பெனி எஸ் லிமிடெட் வந்து சப்சிடரி கம்பெனி, பி லிமிடெட் வந்து எஸ் லிமிடெட்ல 80% ஷேர்ஸ் வந்து இவங்க வாங்குறாங்க. என்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 1/10/2020 என்னைக்கு வாங்குறாங்க. பை இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் அட் டோட்டல் ஃபேர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 440 lakhsக்கும், பெய்டப் வேல்யூ பார்த்தீங்கன்னா 100 lakhsக்கும் இந்த கம்பெனி வந்து இவங்க வாங்குறாங்க. 80% ஷேர்ஸ் வந்து வாங்குறாங்க. non-controlling interest should be measured at proportionate net assets. ஸோ இவங்க வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க, non-controlling interest வந்து proportionate net assets மெத்தட்ல தான் கால்குலேட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. Total comprehensive income of P and S in the year ending 31/3/2021 amounted to 120 lakhs and 140 lakhs. ஸோ total comprehensive income பார்த்தீங்கன்னா P லிமிட்டெடுக்கு 120 lakhsம் S லிமிட்டெடுக்கு 140 lakhsம் இருக்கு. The extracts from balance sheet at book values and at fair values at the date of acquisition and at 31/3/2021 are stated below. ஸோ கீழே கொடுத்துருக்க பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ அண்ட் ஃபேர் வேல்யூ ஆன் அக்விசிஷன் டேட் வந்து 1/10/2020, அதாவது என்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ இந்த ஷேர்ஸை அந்த டேட்டில், இயர் எண்டில் 31/3/2021 உள்ள ஃபேர் வேல்யூ பேலன்சஸ் புக் வேல்யூ பேலன்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கம்பெனி வந்து கொடுத்துருக்காங்க. ஈக்விட்டி ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அண்ட் அதர் ஈக்விட்டி ரெண்டுமே பி லிமிடெட் எஸ் லிமிடெட் ரெண்டுக்கும் டேட் பாருங்க, அக்விசிஷன் டேட் கிடையாது, ஓப்பனிங் டேட் 1/4/2020லையும் க்ளோசிங் டேட் 31/3/2021 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் ஆன் அக்விசிஷன் டேட் அண்ட் இயர் எண்டிங் 31/3/2021 ரெண்டு டேட்லையுமே நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. பாருங்க சொல்யூஷன் பேலன்ஸ் ஷீட் போடுறதுக்கு முன்னாடி ஒர்க்கிங் நோட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி அக்விசிஷன் டேட் வந்து ஓப்பனிங்லேயும் இல்லாமல் க்ளோசிங் டேட்லேயும் இல்லாமல் இன் பிட்வீன், அதாவது இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 1/10/2020 அந்த மாதிரி மிட் ஆஃப் த இயரில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த மெத்தடை பேஸ் பண்ணி ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட்ஸ் அண்ட் போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட்ஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம எடுத்துக்க போகிறது ஃபஸ்ட்டு இந்த ஒர்க்கிங் நோட்டில் வந்து ப்ராஃபிட்ஸ் ஆஃப் எஸ் லிமிட்டடோட மட்டும்தான் எடுத்துக்கணும். அதில் அதர் ஈக்விட்டி ஆன் 1/4/2020 பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் நமக்கு வந்து எஸ் லிமிட்டடோடது அதர் ஈக்விட்டி 130 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டெப்பில் பாருங்கள், இங்கே பாருங்கள் இந்த இடத்துல நமக்கு 130 வந்து எஸ் லிமிட்டடோட அதர் ஈக்விட்டி கொடுத்துருக்காங்க, அதை தான் இங்கே எடுத்திருக்கோம். அது வந்து 1/4/2020ங்கிறதுனால அதை வந்து நம்ம இங்கே ப்ரீ அக்விசிஷனில் காமிச்சிருக்கோம். ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட்ஸில் எஸ் லிமிட்டடோட அதர் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 130 காமிச்சிருக்கோம். ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து 260 - 40. ஸோ இந்த 260 and 40 எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரீவேல்யூவேஷன் நம்ம யூஸ்வலாக எதுக்கு பண்ணுவோம், அசெட்ஸுக்கு பண்ணுவோம். அசெட்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டில் எஸ் லிமிட்டடோட ஃபேர் வேல்யூ, அதாவது புக் வேல்யூக்கும் ஃபேர் வேல்யூக்கும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அங்கே வந்து ரீவேல்யூவேஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டெப்பில் பாருங்கள் 440 வந்து 1/10/2020 அன்னைக்கு இருக்குது எஸ் லிமிட்டடோட ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட். ஆனால் ஃபேர் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா 700, ஸோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இங்கே வந்து ரீவேல்யூவேஷன் சர்ப்ளஸ் இருக்குது. இதே கரண்ட் அசெட்ஸில் பார்த்தீங்கன்னா எஸ் லிமிட்டடுக்கு 1/10/2020 அன்னைக்கு புக் வேல்யூ 360 இருக்குது, ஃபேர் வேல்யூ வந்து 320, அதாவது ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ ரீவேல்யூவேஷன் டெஃபிசிட் இங்கே இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸை தான் நம்ம வந்து இப்போ ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட் ஆர் லாஸில் காட்ட போகிறோம். ஸோ இந்த கேஸில் பாருங்கள் ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட் ஆர் லாஸ் இது நான் உங்களுக்கு வந்து எப்படி நோட்ஸ் வந்து கொடுத்துட்றேன். இந்த 260 எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 700
minus 440 is equal to 260 and அடுத்தது 40 எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 360 minus 320 is equal to 40. இது வந்து loss 40ங்கிறது வந்து loss 260ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு profit. ஸோ இந்த இதுதான் இப்படி தான் நமக்கு வந்து இந்த ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபிகர்ஸ் வந்து ட்ரைவ் பண்ணோம். ஒன் செகண்ட். ஸோ இந்த டேபிளை வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் லைனில் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பாருங்க, ரிவால்யூஷன் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ப்ராஃபிட் வந்து 260 நமக்கு இருக்கு, லாஸ் வந்து 40 இருக்கு. ஸோ அதோட டிஃபரன்ஸ் தான் நம்ம இங்கே வந்து 220 டிரைவ் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் டியூரிங் த இயர் 140 lakhs. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஷனில் பாருங்க, ப்ராஃபிட் வந்து 140 lakhs நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா இந்த ஸ்டெப்பில் வந்து ப்ராஃபிட் வந்து எஸ் லிமிட்டோடது 140 lakhs நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ப்ராஃபிட் தான் எடுத்துக்கிறோம். அதுவுமே டேட் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டேட்டில் இருக்குது இது வந்து. ஸோ க்ளோசிங் டேட்டில் இருக்கிறதுனால இந்த ப்ராஃபிட்டை வந்து நம்ம ப்ரீ அக்விசிஷனுக்கும் போஸ்ட் அக்விசிஷனுக்கும் half ஆஃப் அலோகேட் பண்ணுறோம். ஏன் வந்து 50-50 போடுறோம்னா ஃப்ரம் 1/4/2020 to 1/10/2020 6 months நமக்கு இருக்கும். 1/10/2020 to 31/3/2021 வந்து ஒரு 6 months இருக்கும். அதனால 50-50ங்கிற பேசிஸ்ல இந்த 140 lakh வந்து ப்ரீ அக்விசிஷன் போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட்ஸ்க்கு அலோகேட் பண்ணுறப்போ நமக்கு இங்கே வந்து 70-70 கிடைக்கும். ரெண்டுலேயுமே ஈச் 70 வந்துடும். ரீவேல்யூவேஷன் லாஸ் ஆன் கரண்ட் அசெட்ஸ் நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, ரீவேல்யூவேஷன் லாஸ் வந்து நமக்கு ஒரு 40 இருக்கு இல்லையா. ரீவேல்யூவேஷன் லாஸ் ஆன் கரண்ட் அசெட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம கண்டிப்பாக ரிவர்ட் பண்ணணும். ரிவர்ட் பண்ணுறதுனா என்னன்னா, அந்த லாஸை திருப்பி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். அதை வந்து போஸ்ட் அக்விசிஷனில் இங்கே ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து டோட்டல் அதர் ஈக்விட்டி வந்து ஃபிகர் கிடச்சிரும். ஸோ இந்த எல்லா ஃபிகரையும் ஆட் பண்ணது 420யும் இங்கே வந்து 110ம் ப்ரீ அக்விசிஷன் அண்ட் போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட் வந்து நமக்கு கிடச்சிரும். இந்த பாயிண்ட் மறந்துடாதீங்க, கரண்ட் அசெட்ஸில் வந்து ரீவேல்யூவேஷன் லாஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக வந்து திரும்ப ஆட் பண்ணிக்கணும் போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட்டில். ஸோ இது இப்போ வந்து போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட்ஸை அக்வைரிங் கம்பெனி பி லிமிட்டெடுக்கும் என்சிஏக்கும் வந்து அலோகேட் பண்ணுறாங்க. இது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் அட் இயர் எண்ட், அதாவது 31/3/2021 போடும்போது நம்ம இந்த ரெண்டு ஃபிகர்ஸையும் இதில் இன்க்ளூட் பண்ணுவோம், அதனால இது போடுறாங்க. ஸோ 110 into 80% and 20% போட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே வந்து 88 and 22 கிடச்சிரும். ஷேர் ஆஃப் பி வந்து 88ம் ஷேர் ஆஃப் என்சிஏ வந்து 22ம் கிடைக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நெட் அசெட்ஸ் ஆஃப் எஸ் அட் ஃபேர் வேல்யூ ரெப்ரசென்டட் பை. ஸோ நெட் அசெட்ஸ் வந்து ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். ஒன்று வந்து ஆஸ் யூஷுவல் அசெட்ஸ் மைனஸ் லயபிலிட்டி, நம்ம வந்து அந்த பேலன்ஸ் ஷீட் ஃபிகர்ஸ் ஃபேர் வேல்யூ ஃபிகர்ஸ் வச்சு போடுவோம். இன்னொன்று இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரீ அக்விசிஷன் போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த மெத்தட் யூஸ் பண்ணாமல் அதுக்கு பதில் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட்ஸ் அதர் ஈக்விட்டி அட் அக்விசிஷன். ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணோம்னாவே நமக்கு வந்து நெட் அசெட்ஸ் ஃபிகர் கிடைச்சிரும். ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க இல்லையா 100 lakhs. சாரி, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் பாருங்கள், இந்த இடத்துல எஸ் லிமிட்டோட 100 lakhs கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 100 lakhs plus other equity of S on 1/10/2020 1/10/2020 அன்னைக்கு எஸ் லிமிட்டோட அதர் ஈக்விட்டி நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணது ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட்ஸை தான் எடுத்துக்கணும், போஸ்ட் அக்விசிஷன் எடுத்துக்கூடாது. ஸோ ப்ரீ அக்விசிஷனில் 420 இருக்குது, அதை இதோட ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நெட் அசெட்ஸ் பார்த்தீங்கன்னா 520 கிடச்சிரும். இப்போ என்சிஏ அட் அக்விசிஷன் போட போகிறோம். என்சிஏ அட் அக்விசிஷன் வந்து அவங்க ப்ரப்போர்ஷனேட் நெட் அசெட்ஸ் மெத்தட்னே சொல்லிட்டாங்க. ஸோ நெட் அசெட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 520 lakhs, என்சிஏயோட ஷேர் பார்த்தீங்கன்னா 20%. ஸோ அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து என்சிஏ அட் அக்விசிஷன் வந்து 104 கிடச்சிரும். ஸோ குட்வில் வந்து ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான், பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ப்ளஸ் என்சிஏ மைனஸ் நெட் அசெட்ஸ். இந்த ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்ணோம்னா 24 lakhs நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வந்து கொஸ்டினில் 440 lakhs கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஃபேர் வேல்யூ இந்த ஸ்டெப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ 440 ப்ளஸ் என்சிஏயோட ஷேர் வந்து ஒரு 104 நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணது.
ப்ளஸ் மைனஸ் நெட் அசெட்ஸ் வந்து 520 அதுவும் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேருந்து சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து குட்வில் வந்து 24 lakhs கிடச்சிரும். இப்போ வந்து கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் ஆன் 1/10/2020 அன்னைக்கு அக்விசிஷன் டேட் அன்னைக்கு கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் போட போகிறோம். ஸோ இப்போ ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் பாருங்க, இது வந்து ஃபேர் வேல்யூவையும் பி லிமிட்டடோட புக் வேல்யூவையும் எடுத்துக்கணும். இந்த ஸ்டெப்ல பாருங்க, பி லிமிட்டடோட புக் வேல்யூ வந்து 680, ஃபேர் வேல்யூ ஆஃப் எஸ் லிமிடெட் ஒன்ஸ் அகைன் இந்த 680 பிளஸ் இப்போ 700 வந்திருக்கா, 700 வந்து எஸ் லிமிட்டடோட ஃபேர் வேல்யூ. ஸோ அது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டோட டோட்டல் ஃபிகர் நமக்கு கிடச்சிடும் 1380. குட்வில் வந்து நம்ம இங்கே மேலே டிரைவ் பண்ணியிருக்கோம்ல 24, அந்த 24 இங்கே வந்துடும். கரண்ட் அசெட்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பி லிமிட்டடோட புக் வேல்யூ ஆன் ஓப்பனிங் டேட் ப்ளஸ் ஃபேர் வேல்யூ ஆஃப் அக்விசிஷன் டேட் ப்ளஸ் ஃபேர் வேல்யூ ஆஃப் எஸ் லிமிடெட், அதாவது 420 320 எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. ஸோ 420 பார்த்தீங்கன்னா பி லிமிட்டடோட அக்விசிஷன் டேட் புக் வேல்யூ, 320 வந்து ஃபேர் வேல்யூ ஆஃப் எஸ் லிமிடெட் ஆன் அக்விசிஷன் டேட் ரெண்டையும் ஆட் பண்ணது. இந்த ஃபிகர்ஸ் தான் நமக்கு வந்து டோட்டல் கரண்ட் அசெட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ டோட்டல் அசெட்ஸ் வந்து இங்கே நம்ம போட்டுருவோம். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 200 + 100. இந்த ஃபிகர் எப்படி வந்துச்சுன்னா, ஸோ பி லிமிட்டடோட ஓப்பனிங் பேலன்ஸில் 100ம் எஸ் லிமிட்டடோடது ஒரு 100, பி லிமிட்டடோட 200ம் எஸ் லிமிட்டடோட 100ம் இருக்குது. ஸோ இது ரெண்டே ஆட் பண்ண ஃபிகர் தான் நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 300 ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் கிடச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அதர் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 240 + 60 + 340. இந்த ஃபிகர் எப்படி வந்துச்சு அப்படின்னா 240 வந்து நமக்கு அதர் ஈக்விட்டி கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப்ல பாருங்க, பி லிமிட்டடோடதுல 240 அதர் ஈக்விட்டி கொடுத்துருக்காங்க. பிளஸ் இந்த டோட்டல் காம்ப்ரஹென்சிவ் இன்கம்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதுல பி லிமிட்டடோடது 120 lakhsன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 120 lakhs வந்து நமக்கு க்ளோசிங் டேட்ல இருக்கிறதுனால அதையுமே நம்ம வந்து ப்ரீ அக்விசிஷன் போஸ்ட் அக்விசிஷன் ரெண்டா அலோகேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு 50-50 போட்டோம், 120 வந்து 50-50 போட்டோம்னா நமக்கு இங்கே வந்து அந்த 60 கிடைக்கும். இதுவுமே நான் உங்களுக்கு ஒர்க்கிங் நோட்டை கொடுத்துட்றேன். ஸோ இந்த 60 பார்த்தீங்கன்னா டோட்டல் காம்ப்ரஹென்சிவ் இன்கம் இஸ் ஈக்குவல் டு 120 டிவைடட் பை 2. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 50% இன்டூ 50% வச்சுக்கலாம். ஸோ தட் நமக்கு வந்து 60ங்கிற வேல்யூ கிடைச்சிரும். ஸோ 240 ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 340 எப்படி வந்துச்சுன்னா அதுவுமே கொஸ்டின்ல பாருங்க. இப்போ வந்து ஃபேர் வேல்யூ 440 lakhs கொடுத்துருக்காங்க, ஆனால் பெய்டு வேல்யூ 100 lakhs தான் இருக்குது. ஸோ ரிமைனிங் வந்து அதர் ஈக்விட்டியில் தான் வரும். ஸோ 440 - 100 வந்து நமக்கு இங்கே 340 கிடச்சிரும். ஸோ அதையுமே இந்த ஸ்டெப்பில் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன் செகண்ட், இது வந்து ஃபேர் வேல்யூ is equal to 440 minus 100. இது வந்து paid up value is equal to பார்த்தீங்கன்னா நமக்கு 340 கிடைச்சிடும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம இந்த அதர் ஈக்விட்டி வேல்யூ வந்து டெரைவ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் பாருங்க, நான் கரண்ட் லைபிலிட்டி நம்ம மேலே ஃபைண்ட் அவுட் பண்ணால் 104 எடுத்திருக்காங்க. நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் வந்து 104 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது. நான் கரண்ட் லைபிலிட்டி அதே மாதிரி பி லிமிட்டடோட அக்விசிஷன் டேட்ல உள்ள புக் வேல்யூவும் எஸ் லிமிட்டடோட அக்விசிஷன் டேட்ல உள்ள ஃபேர் வேல்யூவும் எடுத்துப்போம். ஸோ அதோட டோட்டல் இங்கே 600 கிடைக்கும். அதே மாதிரி தான் கரண்ட் லைபிலிட்டியும் அதே பேசிஸில் தான் கேல்குலேட் பண்ணுவோம். 500 நமக்கு கிடச்சிடும். டோட்டல் ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டி போட்டுறோம். இது வந்து அக்விசிஷன் டேட்ல நம்ம பேலன்ஸ் ஷீட் கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் போட்டாச்சு. இதே வந்து க்ளோசிங் டேட்ல பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் எப்படி வந்துச்சுன்னு பாருங்க. 720 + 500 + 260. ஸோ இங்கே 720ங்கிறது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, க்ளோசிங் பேலன்ஸில் பி லிமிட்டடோட 720, எஸ் லிமிட்டடோட 500 ப்ளஸ் வந்து 260 எப்படி வந்துச்சு. 260 பார்த்தீங்கன்னா நம்ம மேலே சொல்லியிருப்போம், ரீவேல்யூவேஷன் சர்ப்ளஸ் வந்து நமக்கு இருக்கும். அதாவது இந்த ஸ்டெப்பில் சொல்லியிருப்போம் பாருங்க, ரீவேல்யூவேஷன் சர்ப்ளஸ் வந்து இங்கே
ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்ல 700 மைனஸ் 440 இருக்கும் இல்லையா, அதை சப்ராக்ட் பண்ணா நமக்கு 260 கிடைக்கும். அந்த 260 தான் இங்க வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இது வந்து 260 வந்து ரீவேல்யூவேஷன் சர்ப்ளஸ். Revaluation surplus is equal to 260. அதுதான் வந்து இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 260 வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குட்வில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது அது வந்து ஒரு 24 lakhs. கரண்ட் அசெட்ஸ் பாத்தீங்கன்னா 500 plus 400 இது வந்து ரெண்டு பேரோட க்ளோசிங் பேலன்ஸ்ல உள்ள டேட்டு மைனஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ரீவேல்யூவேஷன் லாஸ். அதை ரிவர்ட் பண்ண ஃபிகர் வந்து +40. -40ங்கிறது ரீவேல்யூவேஷன் லாஸ், அதை ரிவர்ட் பண்ணிருப்போம், அது வந்து +40. ஸோ இந்த பேலன்ஸ் வந்து 900. டோட்டல் அசெட்ஸ் போட்டுருவீங்க. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வந்து க்ளோசிங் டேட்ல பி லிமிட்டோட மட்டும் தான் எடுத்துக்கணும். கொஸ்டின்ல பாருங்க பி லிமிட்டோட க்ளோசிங் டேட்ல வந்து இங்க 300 கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஃபிகர் மட்டும் தான் எடுத்துக்கணும். ஸோ நமக்கு வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் கிடைச்சிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதர் ஈக்விட்டி வந்து 700 + 88 வந்து நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். இந்த ஸ்டெப்லனா இந்த போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட்ல ஷேர் ஆஃப் பி அண்ட் ஷேர் ஆஃப் என்சிஐன்னு ரெண்டு இதை நம்ம கிளாஸிஃபை பண்ணிருப்போம் இல்லையா, அந்த ஷேர் ஆஃப் பி எடுத்துக்கணும். பிளஸ் இந்த 700 பார்த்தீங்கன்னா அதர் ஈக்விட்டி கொஸ்டின்ல பாருங்க அதர் ஈக்விட்டி பேலன்ஸ் ஆஃப் பி லிமிடெட் வந்து இங்கே 700 க்ளோசிங் டேட்ல இருக்கு. ஸோ இது ரெண்டையுமே ஆட் பண்ணது தான் நமக்கு வந்து அதர் ஈக்விட்டி பேலன்ஸ் க்ளோசிங் டேட்ல உள்ளது. இதே மாதிரி என்சிஐ வந்து நம்ம ஒரு 104 ஆல்ரெடி ஃபவுண்ட் அவுட் பண்ணியிருப்போம். ஷேர் ஆஃப் என்சிஐ வந்து 22, அதுவுமே அந்த போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட்ல கால்குலேட் பண்ணியிருப்போம். ரெண்டையும் ஆட் பண்ணி 126ங்கிற ஃபிகர் இங்கே டெரைவ் பண்ணுறாங்க. நான் கரண்ட் லயபிலிட்டி பார்த்தீங்கன்னா க்ளோசிங் பேலன்ஸ்ல ரெண்டு பேரோடது பி லிமிடெட் அண்ட் எஸ் லிமிடெடோட பேலன்ஸ் ஆட் பண்றோம் 320 310 அண்ட் கரண்ட் லைபிலிட்டி அதே பேசிஸ்ல ஆட் பண்ணோம்னா நமக்கு 560 கிடைச்சிரும். ஸோ டோட்டல் வந்து பேலன்ஸ் ஆயிரும் 2404 நமக்கு கிடைச்சிரும். இவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல அதை உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். அடுத்த வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட நம்ம மீட் பண்ணலாம். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம வீடியோஸை லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். Until then, thank you.